கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே நான் சகிக்க கூடாத காரியங்களை எல்லாம் சகித்துவிட்டு, தாங்கக்கூடாத பாரங்களை எல்லாம் தாங்கிவிட்டேன். இதற்கு மேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு பலன் இல்லை. இதற்கு மேல் நான் தாங்குவதற்கோ சுமப்பதற்கோ கண்ணீர் விடுவதற்கோ கூட என்னிடத்தில் கண்ணீர் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, அல்லது ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பாடுகளை அனுமதித்தார், என்னால் இந்த பாதையை கடந்து வர முடியவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, தினம் தினம் நான் வாழ்ந்து என்ன பயன், இனி என் வாழ்க்கையை நான் முடித்து கொண்டால் கூட நலமாயிருக்குமே, ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்காது என்ற ஒரு காரணத்திற்காக நான் எவ்வளவோ காரியங்களை பிடித்து கொண்டு வருகிறேனே, சகித்து கொண்டு வருகிறேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவாய் அனுமதித்தார் என்று ஒரு கேள்வியோடு அமர்ந்திருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லவிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 34 அதிகாரம் 23 மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை விட நீங்கள் அதிக பாடுகளை, அதிக வேதனைகளை நீங்கள் இந்த வருடத்தில் பட்டிருக்கலாம். ஏன் மற்றவர்களை விட நீங்கள் அதிக கண்ணீரை இந்த வருடத்தில் வடித்திருக்கலாம். நான் அழாத நாட்களே இல்லையே, அதிலும் இந்த வருடத்தை போல் நான் எந்த வருடத்திலும் இவ்வளவு கலங்கினதில்லையே, என் வாழ்க்கையை நான் வெறுத்தது இல்லையே, ஆண்டவர் ஏன் இவ்வளவையும் அனுமதித்தார் என்று ஒரு கேள்வியோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீ சொல்வது உண்மைதான். மற்றவர்களை விட நீ அதிகமாய் காயப்பட்டாய், அதிகமாய் வேதனைப்பட்டாய், அதிக கண்ணீரின் பாடுகள் தான். உனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதியாய் தூங்க கூட நீ இல்லை, உண்மைதான். ஆனால் ஒன்றை ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார், மற்றவர்களை பார்க்கிலும் உனக்கு அதிகம்தான். ஆனாலும் நீ என்னிடத்தில் வழக்காடும்படிக்கோ அல்லது நீ என்னிடத்தில் நான் அப்படி என்ன செய்தேன் ஆண்டவரே என்று கேட்கும்படிக்கோ நான் மிஞ்சினதொன்றையும் உன்மேல் சுமத்தவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நாம் சில நேரத்தில் செய்த தவறுகள், சில நேரத்தில் தெரிந்து செய்த தவறுகளுக்கும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் தண்டனை தான் நாம் படுகிற கஷ்டங்கள். ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதற்காக எல்லா கஷ்டங்களும் எல்லா வேதனைகளும் உங்களுடைய தவறுதான் என்று நான் சொல்லவில்லை. சில நேரத்தில் ஆண்டவரே அதை அனுமதிக்கிறார். காரணம் உங்களை உயர்த்த, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக அவர் அதை பயன்படுத்துகிறார். ஆனால் ஒன்று, மிஞ்சினதொன்றையும் அவர் உங்கள் மேல் சுமத்தவில்லை. ஒருவேளை உங்களுக்கு இது தாங்கக்கூடாத பாரம் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மிஞ்சினதொன்றையும் நான் உன்மேல் சுமத்தவில்லை. உன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நான் விட மாட்டேன். அவ்வளவு இரக்கமற்ற தேவன் அல்ல நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பட்ட பாடுகள் அதிகம்தான். ஏன் உங்களுடைய பாதையில் வேறு யாராவது, அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள் கடந்து வந்திருப்பார்கள் என்று சொன்னால் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டார்கள், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படித்திருக்கிற என்னுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் என்றுதான் சில பாடுகளை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தேன். ஆனால் மிஞ்சினதொன்றையும் நான் செய்யவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் மிஞ்சினதொன்றையும் அவர் செய்யவில்லை. வருகிற வருடத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் மிகுதியான மகிழ்ச்சியான காரியங்களை உங்களுக்கு நிச்சயம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்